வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோட அடுத்த பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹாப்பி மேன் பொம்மையை பற்றினது. உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் கதவை திறக்கும்போது எதிர்த்தாப்பில் உங்களுக்கு இந்த ஹாப்பி மேன் பொம்மை இருந்தால் உங்கள் வீட்டில் பண வரவு நிறைய அதிகரிக்கும். இந்த பொம்மையை நீங்களாக வாங்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு யாராவது வாங்கி கொடுத்தா ரொம்ப விசேஷம். நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, கண்ணாடி, இது அது பேர் என்ன, வீணை, மிருதங்கம், ஹார்மோனியம், இதெல்லாம் காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம். அடுத்ததாக நான் இப்போ சொல்ல வர்றது உங்கள் வீட்டில் இப்போ பிள்ளையார் எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு வாகனம் மூஞ்சூர். யானையும் பிள்ளையாரையும், கஜேந்திரங்கிறது பிள்ளையாரைத்தான் குறிக்கும். ஸோ நீங்கள் வீட்டு வாசலில் யானை பொம்மை வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்ததாக ஒரு கிழமைக்கும் ஒரு தெய்வம் இருக்குது. இப்போ அதில் திதி வாரியாக வர்றது இருக்குது. தேய்பிறை திதியில் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, வளர்ப்பிறை திதியில் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு. ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வசதியாக ஈஸியாக ஒரு நாள், இப்போ ஞாயிறுன்னு ஆரம்பிச்சதுன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆதித்ய ஹிருதயம் சொல்லி சூரிய பகவானை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அவருக்குள்ள தானியம் கோதுமை. அந்த கோதுமையை ஒரு தட்டில் வச்சு யாருக்காவது ஒரு தானம் கொடுத்தீங்கன்னா அது உங்கள் புண்ணிய கணக்கில் சேரும். நீங்கள் வீட்லேயும் கோதுமை ரொட்டி செஞ்சு சாப்பிட்லாம், பசுவுக்கு கோதுமை ரொட்டி கொடுக்கலாம். இதெல்லாம் நல்ல புண்ணியத்தை ஆட் பண்ணும். அடுத்தது திங்கக்கிழமை சிவனுக்கு ரொம்ப விசேஷம். அன்றைக்கி நீங்கள் சாதாரணமாக ஏதோ ஒரு காய்கறி, ஒரு சாதம் வச்சு அதை சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பாத்திரம் தனியாக வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தை வேறு எதுக்காகவும் யூஸ் பண்ணாதீங்க. அதில் யாரும் கை போட்டு எடுத்து சாப்பிடக்கூடாது. அது மாதிரி அந்த பாத்திரத்தை, ஏன்னா அர்ப்பணிக்கப்படும் பொருளும் பிரம்மம், அர்ப்பணிக்கப்படும் பாத்திரமும் பிரம்மம். அதை போட்டுட்டு ஒரு சிம்பிளாக ஏதோ ஒரு கறி, கூட்டு, அப்பளம், என்ன உங்களுக்கு முடியுமோ அதை நீங்கள் சாப்பிட்லாம். திங்கக்கிழமை முடிஞ்சால் வில்வத்தால் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். பால் கொண்டு அபிஷேகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். அடுத்ததாக கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் இதையும் செய்யலாம். சந்தனாதி தைலம்னு ஒன்று இருக்குது, அதை கொண்டு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சிகப்பு கலரில் கிடைக்கும். அடுத்ததாக செவ்வாய் அன்று முருகனுக்கு உகந்த நாள். எனவே அன்றைக்கி துவரம்பருப்பு போட்டு சாம்பார் வச்சு ஏதோ ஒரு பொரியல், கூட்டு வச்சு சாப்பிட்டு கந்தசஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவசம், ஷண்முக கவசம், பகை கடிதல், குமாரஸ்தவம், திருமுருகாற்றுப்படை, கந்தர் அனுபூதி, கந்தர் கலிவெண்பா, திருவழுக்கூற்றிருக்கைன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதே மாதிரி சஸ்திரபந்தம், மயூரபந்தம், சதுரங்க பந்தம், நாகபந்தம், நாகதுவித பந்தம், கமலபந்தம், ரதபந்தம், இறகுபந்தம், இதெல்லாம் முருகனோடது. இதெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கவாது செய்யுங்க இது மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ மக்களுக்கு வேறு எது மேலேயோ நாட்டம் மக்கள் கடவுளை மறந்துடுறாங்க. அடுத்ததாக இதெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். நீங்கள் முருகனுக்கு நெய் தீபம் ஒன்று ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அடுத்ததாக ஒரு தனி தீபம் மட்டும் ஏற்றாமல் ஒரு அகல் அல்லது ஒரு வெள்ளி விளக்கு. விளக்கோட வகைகள் இருக்குது, அதை அடுத்த பதிவில் போடுறேன். மூன்றாவதாக புதன்கிழமை பிள்ளையாருக்கு உகந்த நாள். அன்றைக்கி தேங்காய் எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப விசேஷம். பிள்ளையாருக்கு மோதகம் ரொம்ப பிடிக்கும். சங்கடஹர சதுர்த்தி அந்த மாதிரி சேர்ந்து வந்ததுன்னா குழக்கட்டை செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். விரதம் இருந்து சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கூட நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம், அது உங்களோட விருப்பம். இட்லி கூட அவருக்கு ரொம்ப பிடிக்கும். குழக்கட்டையிலேயே வெள்ளை குழக்கட்டை, உளுத்தம் பருப்பு குழக்கட்டை, இது மாதிரி குழக்கட்டை வகை, அம்மணி குழக்கட்டைன்னு சொல்லிட்டு வெறும் மாவு, பச்சை மிளகா, பெருங்காயம், அரிசி மாவு இதெல்லாம் போட்டு கலந்து செய்வாங்க. இதுக்கு பேர் அம்மணி குழக்கட்டை. இது ரொம்ப விசேஷம். நீங்கள் பிள்ளையாருக்கு நான் சொன்ன அதே பால் அபிஷேகம் அன்றைக்கி நீங்கள் வெள்ளை எருக்கம்பூவை சேர்த்துக்கலாம். எருக்கம்பூ கிடைக்காதவர்கள் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பூவை வாங்கி நீங்கள் அன்போடு சமர்ப்பிக்கலாம். நீங்கள் எது கொடுத்தாலும் அதை பகவான் ஏற்றுப்பார். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வேற, குரு வேற. என்ன, தென் திசை நோக்கிய தெய்வம் நீயே, தென்னாடுடைய சிவனும் நீயேன்னு சொல்லிட்டு வருது இந்த கவசம், குரு கவசம். அந்த குரு கவசத்தை ஒலிக்க விட்டு அன்றைக்கி நீங்கள் பாபா மேலே ஃபெய்த் இருக்கிறவங்க சாய்பாபாவை வழிபடலாம். கொண்டக்கடலை சுண்டல் செஞ்சு சாப்பிடுங்க.
ஒரு கலந்த சாதம், தேங்காய் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், உங்களால் எது முடியுமோ எதுனாலும் சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு காக்காய்க்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்து அம்மனுக்கு உகந்த நாள். மகாலட்சுமிக்கு வந்து வெள்ளை பூவால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். நீங்கள் அதே மாதிரி வெள்ளை, அதாவது கற்கண்டு சாதம், பால் பாயசம், தயிர் சாதம், இது மாதிரி வெள்ளை நிறத்தில் உள்ள பொருட்கள் வந்து மகாலட்சுமிக்கு வச்சு வழிபடுறது ரொம்ப விசேஷம். குங்குமப்பூ சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் மகாலட்சுமியோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்ததாக சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு உகந்த நாள். அன்றைக்கி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புளியோதரை, பொங்கல், வடை, தொட்டுக்க தேங்காய் சட்னி அந்த மாதிரி வச்சு நீங்கள் சுவாமிக்கு இது பண்ணி வழிபடலாம். இது நிறைய பேருக்கு தெரியாது. விஷ்ணு வேற, பெருமாள் வேற, நாராயணன் வேறன்னு சொல்லிட்டு. விஷ்ணுங்கிறது மகாவிஷ்ணு, படைத்தல் காத்தல் அழித்தல்ல உள்ளவர். ஆனால் பெருமாள்ங்கிறது வந்து வேற ஒரு கடவுள். நாராயணன்கிறது வேற ஒரு கடவுள். பெருமாளுக்கு வந்து 2 குழந்தைங்க, கோமலவல்லி, சௌந்தரவல்லி. நாராயணனுக்கு 2 குழந்தைங்க, அமிர்தவல்லி, சுந்தரவல்லி. இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி நீங்கள் வந்து இப்போ பெருமாளுக்கு வந்து நீங்கள் வெங்கடேச சுப்ரபாதத்தை கார்த்தால தான் போடணும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்து நீங்கள் எந்த நேரம் வேணால் சொல்லலாம். ஃபுல்லாக சொல்ல முடியாட்டாலும் ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே இதை 3 தடவை சொன்னீங்கன்னா விஷ்ணு சகசிரநாமத்தை முழுசாக படித்த பலன். ஓம் பூதபாவனாய் நமக, ஓம் சம்மிதாய் நமக, ஓம் ஸ்ரஷ்டே நமக, இதை சொல்லிகிட்டே இருந்தால் கூட ரொம்ப விசேஷம். இப்போ நான் வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு ஸ்ரீ சுக்தம்னு இருக்குது. அது வந்து மகாலட்சுமிக்கு உகந்தது. லக்ஷ்மி சஹஸ்ரநாமம், லக்ஷ்மி அஷ்டோத்திரம், இது மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். வியாழக்கிழமை வந்து குருவுக்கு உகந்த ஸ்லோகங்களை சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டாலே அந்தந்த கிழமைக்கு உள்ளது வர்றது. எனக்கு வந்து அதெல்லாம் மனப்பாடமாக தெரியும். அதே மாதிரி புதன்கிழமை பிள்ளையார் சகசிரநாமம்னு இருக்குது, பிள்ளையார் அஷ்டோத்திரம்னு இருக்குது. உங்களுக்கு எது முடியுமோ அதை சொல்லலாம். இப்போ இது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி மகா பெரியவர் வந்து ஒன்று சொல்லியிருக்கார். தனம் தேகி, ஆயுள் தேகி, வித்யா தேகி, ஆரோக்கியம் தேகி, ஐஸ்வர்யம் தேகி, சர்வ சௌபாக்கியம் தேகி. அது இது வந்து ரொம்ப கொஞ்சம் சுலபமானது. அடுத்தது லலிதம் ஸ்ரீதரம், லலிதம் லம்போதரம், லலிதம் பாஸ்கரம், லலிதம் சுதர்சனம், லலிதம் சேகரம், லலிதம் சந்திரசேகரம். இதுவும் மகா பெரியவர் சொன்னது. இதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னாலே போகிறோம், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பணம் வந்து சேரும். பணம் மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஆரோக்கியமாக சேர்க்கை போன்றவை இருக்கும். இந்த பதிவில் நான் நிறைய சொல்லிட்டேன். இனிமேல் அடுத்த பதிவாக போடுறேன். தேங்க்யூ. என்னோடதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.